Indian Premier League 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையில சென்னை சேப்பாக்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ பார்க்குறதுல பாதி பேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சேப்பாக் பிட்ச் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக இருந்திருக்கு இது வரைக்கும். ஒன்று பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், 2 இன்னிங்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் வரும். ஸ்பின்னர்ஸ் பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாங்க. தென் செகண்ட் ஒன் பிட்ச் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும். இனிஷியலாக பேசர்ஸுக்கு, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக டாமினேட் பண்ணுவாங்க. 2019 IPL ஃபர்ஸ்ட் மேட்ச் CSK அண்ட் RCB இடையில இங்கே நடந்தது. அந்த மேட்ச்சில் RCB வெறும் 70 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. பிட்ச் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தது. அந்த மாதிரி ட்ராக்கு கொடுப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் RCBயில் நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் ட்ராக்கில் அவங்களால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். அந்த மாதிரி பிச்சர்ஸில் பவுல் பண்ணுற பவுலர்ஸ் CSKல இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஸ்லோ விக்கெட்டில் சூப்பராக பவுல் பண்ணுற பவுலர்ஸ் CSKல இருக்காங்க. RCB பேட்டர்ஸும் அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் கொஞ்சம் தடுமாறுவாங்க. அந்த மாதிரி பிச்சர்ஸில் CSK சாண்டரை மஸ்டாக 11ல் எடுத்துகிட்டு போவாங்க. அதை வச்சு பிச்சோட கண்டிஷனை டிசைட் பண்ணலாம். மிச்சல் சாண்டர் CSK 11ல் இருந்தால் கண்டிப்பாக அது ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது பேட்டிங் ட்ராக்கு. CSK எப்பவும் மிச்சல் சாண்டரை ஸ்லோ விக்கெட்டில் மஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. பட் இது இன்னாகுரல் மேட்ச் ஆனதால் பெரிய ஸ்கோர் வர மாதிரி பிச்சு கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. 150 to 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பொதுவாக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 3-4 ஓவர்ஸ் அண்டர் லைட்டில் பேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த டைமில் பேசஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே ஓவராலாக இது வரைக்கும் 76 IPL T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 46 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 30 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 163 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை CSK அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 70 ரன்ஸை RCB அகெயின்ஸ்ட் CSK ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 24 டைம்ஸும், 150 to 199 39 டைம்ஸும், எபோ 200 13 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. CSK பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. தென் டேரல் மிச்சல் நம்பர் 5 ஆடுவார். தென் பவுலிங்கில் தீக்ஷனா அண்ட் முஸ்தாஃபிசூர் 11ல் இருப்பாங்கன்னு தோணுது. ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா தென் ரவீந்திர ஜடேஜா 2 லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் 11ல் இருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னராக தீக்ஷனாவுக்கு தான் ப்ரியாரிட்டி கிடைக்கும்னு தோணுது. தென் முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, சமீர் ரிஸ்வி, தென் மிச்சல் சாண்டர் எல்லாம் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வரலாம். இம்பேக்ட் பிளேயர்ஸாக ரிஸ்வி அண்ட் முஸ்தாஃபிசூருக்கு இடையில ஒரு ஸ்வாப் இருக்கலாம். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் கோலி அண்ட் ஃபாஃப் டூப்ளசிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபாஃப் டூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், தென் அல்சாரி ஜோசப், இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் இருப்பாங்க. தென் சம்டைம் அல்சாரி ஜோசஃபுக்கு பதிலாக ஃபெர்கியூசனுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். தென் விஜயகுமார் வைஷாக்குக்கு பதிலாக ஆகாஷ் தீப்பும் உள்ளே வரலாம். RCB டாப் 5 பேட்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லோவர் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. CSK விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி எகெயின்ஸ்ட் RCBயும் சரி, இந்த வென்யூலையும் சரி சூப்பர் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. RCBக்கு எகெயின்ஸ்டாக அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண பிளேயர்ஸில் டேவிட் வார்னருக்கு அடுத்ததாக MS தோனி செகண்ட் பிளேஸில் இருக்கார். பட் ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1-2 ஓவர் தான் பேட்டிங் ஆடுறாரு. தினேஷ் கார்த்திக் கூட கம்பேர் பண்ணுறப்போ MS தோனியும் தினேஷ் கார்த்திக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். MS தோனி லாஸ்ட் ஓவர்ஸில் 1-2 6 அடித்து, தென் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு கேட்ச், தென் ஒரு ஸ்டம்பிங் பண்ணால் ஆல்மோஸ்ட் 30+ பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். சேம் தான் தினேஷ் கார்த்திக்குக்கும். MS தோனியா தினேஷ் கார்த்திகா நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. ருத்துராஜ் கைக்வாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இந்த தடவை புது பார்ட்னர் கூட பேட்டிங் ஆட போகிறாரு. ரச்சின் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருப்பாரு பார்க்கணும். அகெயின்ஸ்ட் பெங்களூர் 37 ஆவரேஜில் ஆடிருக்காரு.
இந்த வென்யூவில் 38 ஆவரேஜில் ஆடிருக்காரு. பவர் பிளேயில் ஆடுறதால 20-30 ரன்ஸ் மினிமம் அடிக்க முடியும். அஜிங்கியா ரஹானே ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் சீசனில் கலக்கியிருந்தார். அகேன்ஸ்ட் ஆர்சிபி டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் இந்த வென்யூலன்னு பார்த்தா 16 ஆவரேஜில் தான் ஆடிருக்காரு. 11 இன்னிங்ஸ் இங்கே பேட்டிங் பண்ணி ஒரு 50 கூட அடித்ததில்லை. லாஸ்ட் சீசனில் மற்ற வென்யூலெல்லாம் சூப்பராக ஆடியிருந்தார். பட் சென்னையில் கிரேட்டாக இல்லை. 6 மேட்ச் ஆடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒயிட் பால் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டில் ரெகானே எப்பவும் கஷ்டப்படுவார். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ரஞ்சி ட்ராஃபிலையும் கிரேட்டாக இல்லை. பட் இங்கே சிஎஸ்கேக்காக ஆடுறாரு. 20-30 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. டேரல் மிச்சல் நம்பர் 5 ஆடுவாருன்னு தோணுது. ஐபிஎல்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக 2 மேட்ச் ஆடி இருக்காரு. பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் இன் T20ன்னு பார்த்தா சூப்பராக ஆடி இருக்காரு. ரீசன்ட் வேர்ல்ட் கப்பில் இந்தியன் பிச்சர்ஸில் சூப்பராக ஆடி இருந்தார். சென்னையில் கூட 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் ஒரு மேட்ச்சில். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிவம் துபே நம்பர் 4ல் ஆடுவார். தென் லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடி இருந்தார். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பெரிய பெரிய 6 எல்லாம் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. அகேன்ஸ்ட் பெங்களூர் 3 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. 184 ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். ரீசன்ட் ரஞ்சி ட்ராஃபியில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஐபிஎல்லில் இந்த சீசனில் 2 பவுன்சர் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஓவரில் 2 பவுன்சர் வரைக்கும் போடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பவுன்சர் தான் போட முடியும். செகண்ட் பவுன்சரை நோ பாலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே 2 பவுன்சர் வரைக்கும் இப்போ போடலாம். இது சிவம் துபேக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். சிவம் துபேயோட செஸ்ட் அண்ட் நெக்கில் கொஞ்சம் ஷார்ட்டாக பவுல் பண்ணால் சிவம் துபே ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. அல்சரி ஜோசப் அதை பண்ணுவாருன்னு தோணுது. அவர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். சமீர் ரிஸ்வி ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் பிளேயர் தான். ரீசெண்டாக சிகே நாயுடு ட்ராஃபியில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. நல்ல க்ளீன் ஹிட்டர். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜடேஜா ஆல்மோஸ்ட் 6th பிளேஸில் பேட்டிங் பண்ணுவார். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எப்பவும் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஜடேஜா அண்ட் மேக்ஸ்வெல்லுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கும். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் வேர்ல்டு கப்பில் சூப்பராக ஆடி இருந்தார். ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருக்குது. பட் கண்டிஷன் இங்கே கொஞ்சம் புதுசு. தென் புது டீம் வேறு. பட் சிஎஸ்கேவோட கோச்சா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இருக்கார். ஸோ ரச்சின் ரவீந்திரா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார். பட் எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். பட் குவாலிட்டி பிளேயர். பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஷர்துல் தாக்கூர் 2 வருஷத்துக்கு பிறகு சென்னைக்காக ஆட போகிறாரு. சென்னைக்காக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுவார். பட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குற பவுலர். தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். எக்ஸ்பென்சிவாக இருந்தால் 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவார். தென் டீசன்ட் பேட்ரும் கூட. ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபியில் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸில் சூப்பராக பேட் பண்ணி மும்பையை வின் பண்ண வச்சார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். தீபக் சாகர் இனிஷியலாக 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் சம்டைம் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் பெங்களூர் பெருசாக இல்லை. 8 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் சென்னை பீச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இனிஷியல் ஸ்விங் கிடைச்சா வேற மாதிரி பவுல் பண்ணுற பவுலர். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. தீக்ஷனா பவர் பிளேயில் 1-2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆர்சிபி 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சென்னை மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்டில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். முஸ்தாஃபிசூர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சென்னை மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்டுக்கு ஆப்டான பவுலர். நியூ பால்லையும் சரி ஓல்டு பால்லையும் சரி சூப்பராக பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். துஷார் தேஷ்பாண்டே தென் முகேஷ் சௌத்ரி. தேஷ்பாண்டே லாஸ்ட் சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார் சென்னைக்காக. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். சௌத்ரி 2022ல் சிஎஸ்கேக்காக 13 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேசர். கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ண முடியும்.
பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் 6th டவுனில் பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் சீசன் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஆவரேஜாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் ஐபிஎல்ல நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கோலி ஆஃப்டர் வேர்ல்டு கப்புக்கு பிறகு ஒரு பிரேக் முடிச்சு இப்போ தான் ஆட போகிறாரு. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண பிளேயர் விராட் கோலி தான். 38 ஆவரேஜில் 985 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் சென்னை பிச்சில் ஸ்ட்ரைக் ரேட் 111 தான் இருக்குது. தென் கோலி எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சம்டைம் சென்னை பவர் பிளேயில் ரச்சின் ரவீந்திராக்கு 1 or 2 overs பவுலிங் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் விராட் கோலி குவாலிட்டி பிளேயர். ஃபாஃப் டு பிளஸிஸ் ஐபிஎல்ல கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 730 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் சிஎஸ்கேவும் நல்லா ஆடியிருக்காரு. பழைய சிஎஸ்கே பிளேயருங்கிறதால இந்த வென்யூ வெல் நோனாக இருக்கும். ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸ்லையும் டீசெண்டாக ஆடியிருந்தார். பட் சென்னை இனிஷியலாக தீக்ஷனா அண்ட் ரச்சின் ரவீந்திராவை எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. ஃபாஃப் டு பிளஸிஸ் அண்ட் கோலி இனிஷியலாக ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாறவும் சான்ஸ் இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணணும். ராஜாட் பட்டிடர் 2022 சீசனில் ஆர்சிபிக்காக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசன் இன்ஜரியால் ஆடலை. ரீசன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பிளேயர். மகிபால் லாம்ரோர் லாஸ்ட் சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் டவுன் ஆர்டரில் தான் பேட்டிங் ஆடுவாருன்னு தோணுது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறது டவுட்டு தான். மேக்ஸ்வெல் லாஸ்ட் சீசனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்பர் 4 இல்லை நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாருன்னு தோணுது. பவுலிங்கில் 2-3 overs பவுல் பண்ணுவார். சென்னையில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. தென் சென்னை பிச் வர கொஞ்சம் ஸ்லோவர் பிச். ஸோ மேக்ஸ்வெல் 4 over கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே லாஸ்ட் சீசனில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி கிரேட்டாக இல்லை. லாஸ்ட்டாக 2014 நல்லா ஆடினது. 2021 சீசனில் சென்னை பிச்சில் 3 இன்னிங்ஸில் 2 50 அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல். நல்ல பிளேயர். பட் ஜடேஜாவோட பவுலிங்கில் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. கேமரன் கிரீன் 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாருன்னு தோணுது. தென் பவுலிங்லையும் 2 overs வரைக்கும் பவுல் பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் மும்பைக்காக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் எகென்ஸ்ட் சிஎஸ்கே கிரேட்டாக இல்லை. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ட்ரீம் டீமில் வர சான்ஸ் இருக்குது. முகமது சிராஜ் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் சிஎஸ்கே 9 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு. பிச்சில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும்னு தோணுது. ஸோ நல்லா பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அல்சாரி ஜோசப் ரீசன்ட் T20 ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற 2 bouncer ரூல் கண்டிப்பாக அல்சாரி ஜோசப்க்கு சப்போர்ட் பண்ணும். எகென்ஸ்ட் சிஎஸ்கே 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. கரண் சர்மா லெக் பிரேக் குக்லி பவுலர். ஆல்மோஸ்ட் 4 over கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஐபிஎல்ல டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தாரு. பட் எகென்ஸ்ட் சிஎஸ்கே கிரேட்டாக இல்லை. பட் பழைய சிஎஸ்கே பிளேயர். ஸோ இந்த பிச் வெல் நவுண்டாக இருக்கும். பட் இங்கே 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணார். பட் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தார். 3 over வரைக்கும் இங்கே பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் கர்நாடகாவுக்கு கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. டீசென்ட் பேட்டரும் கூட. ஃபர்ஸ்ட் கிளாஸில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இம்பேக்ட் பிளேயராக சுயேஷ் பிரபுதேசாய், மயங்க் டாகர், தென் ஆகாஷ் தீப்பெல்லாம் உள்ள வர சான்ஸ் இருக்குது. பிரபுதேசாய் லாஸ்ட் 2 சீசனாக கிரேட்டாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் நல்லா இருக்குது. மயங்க் டாகர் கிரேட்டாக இல்லை. ஆகாஷ் தீப் ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணார். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் MS தோனி இல்லை தினேஷ் கார்த்திக். பேட்டர்ஸில் ருத்ராஜ் கைக்வாட், விராட் கோலி, டூப்ளசிஸ், தென் சிவம் துபே. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, மேக்ஸ்வெல், தென் கேமரன் கிரீன். பவுலர்ஸில் ஷர்துல் தாக்கூர், முஸ்தாஃபிசுர் ரஹ்மான். தென் சிராஜ் எகென்ஸ்ட் சிஎஸ்கே கிரேட்டாக இல்லை. ஸோ அல்சாரி ஜோசஃபை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா கோலி இல்லை டூப்ளசிஸில்
ஒரு ஆளை ட்ராப் பண்ணலாம். தென் கேமரன் கிரீனை கூட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பதிலாக ராஜாட் பட்டிடர், ரச்சின் ரவீந்திரா எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் டேரல் மிச்சல், அஜிங்கியா ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, கரண் சர்மா, தீக்ஷனாவை எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கிளென் மேக்ஸ்வெல், ரவீந்திர ஜடேஜா, தென் விராட் கோலி எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானே, தென் ரச்சின் ரவீந்திரா எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.